இது என்ன உப்பு கொலக்கட்டையா நீர் கொலக்கட்டையா? உப்பு கொலக்கட்டை, நீர் கொலக்கட்டை. உப்பு கொலக்கட்டைன்னு சொல்லலாம், நீர் கொலக்கட்டைன்னு சொல்லலாம். கலையரசி அம்மா செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு வாடல் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறாங்க. ஊற்றுங்க. நல்ல எண்ணெய், கடுகு. நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு அடுத்து என்ன போடுறாங்க? கடலைப்பருப்பு. ஆமாம், கடலைப்பருப்பை போட்டு கடலைப்பருப்பை போட்டு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுட்டாங்க. இதுதான் காரத்துக்கு. ஆனால் காரம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். போடுங்க. பல்லு பல்லாக கீத்து போட்ட தேங்காய் பல், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துருக்காங்க. ஓகேவா? நல்லா வதக்கியாச்சு. மாவு ஊற்றுங்க. ரேஷன் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கலையரிசி அம்மா ஒரு உலக்க அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் அதில் வந்து உப்பு போட்டிருக்காங்க. உப்பு போட்டு மாவில் உப்பு போட்டிருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி கெட்டியான பதத்துக்கு கொண்டு வர வேண்டும். தண்ணியாக இருந்த மாவை கெட்டியாக கலையரசி ரெடி பண்ணி விட்டா. உருண்டை உருட்டி காமிங்க. ஆமாம், இந்த பக்கத்துக்கு வந்தோடனே அடுப்பை அமர்த்திக்க வேண்டிதான். உருட்டுங்க. இது வந்து நீர் உருண்டை கொலக்கட்டை தான். இந்த பக்கத்துக்கு வந்தோடனே அடுப்பை அமர்த்திக்கலாம். மாவு நல்லா ஆறட்டும். ஓகேவா? மாவு பாருங்கள், நல்லா வதக்கி வச்சுருந்தாங்களா? ஆறும் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி உருண்டை உருட்டிக்கணுமா. உருட்டி இப்போ இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும். இட்லி தட்டில் துணி போட்டு அவிக்கணுமா. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ஈயப்பானை தாங்க இருக்குது. கலையரசி வந்து சில்வர் பானை வாங்கி வச்சுருக்கு. சூப்பராக இருக்குல்ல? புகையில் சில்வர் பானை எடுத்துகிட்டு போயிடுவோம். கலையரசிட்ட சொல்லாதீங்க யாரும். கட்டை பைக்கில் வச்சு சத்தம் படமாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் கொலக்கட்டை இட்லி எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போயில இட்லி பானை ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பார்க்குற யாரும் கலையரசி அம்மாட்ட இட்லி பானை வந்து சுபா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. கலையரசி அம்மா தேடத்தை கண்டிப்பாக நான் ஊருக்கு போயில அந்த பானை எடுத்துக்கிட்டு தாங்க போவேன். ஏன்னா சில்வர் பானை சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு சின்ன உருண்டையாக தேவைன்னா சின்னையாக உருட்டுங்க, பெருசாக வேணால் பெருசாக உருட்டிங்க. நாங்கள் அழகாக குட்டி குட்டியாக உருட்டி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், மாவு நல்லா ஆற வச்சு நான் உருண்டையாக பிடிச்சிட்டேன். கலையரசி அம்மா பாருங்கள், மடக்க கொலக்கட்டை மாதிரி கலையரசி அம்மா கைரேகை பதிகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கலையரசி அம்மா கை பக்கத்தில் வந்த கொலக்கட்டை கைரேகை அதில் பதிஞ்சிருக்கு. எவிடன்ஸ் இதில் வந்துருச்சு. கைரேகை பதிஞ்சிருச்சு கலையரசி அம்மாட்டு. அவ்வளோதாங்க, ஜட்டி காலி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி அவங்க கொதிச்சோன்னு அந்த தட்டை தூக்கி உள்ளே வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வேக வைக்கலாம் வாங்க. அப்புறம் கலையரசி வந்து கரண்ட் அடுப்பில் தூக்கி இட்லி பானையை வச்சிருச்சு. சில்வர் பானையை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வைங்க கொலக்கட்டையை தூக்கி உள்ளே வச்சாச்சு. அவ்வளோதாங்க. மூடியை போட்டால் கொலக்கட்டை 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மூடி போடுங்க. 10 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். கொலக்கட்டை 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கரண்ட் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. எடுத்துப்பா. அப்படி சூப்பராக இருந்துருச்சுங்க கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிட்லாமா? சூடாக இருக்குது. அப்பா செம்ம சூடாக இருக்குது. இது கலையரசி அம்மா பிடிச்சது. இந்த கொலக்கட்டையெல்லாம் உருண்டையாக பிடிச்ச கொலக்கட்டைலாம் சுபா மாடி சுபா பிடிச்ச கொலக்கட்டைங்க. சுடுது. இது சுபா பிடிச்ச கொலக்கட்டை, இது கலையரசி அம்மா பிடிச்ச கொலக்கட்டை. வாங்க சாப்பிட்டு பார்த்து யார் பிடிச்ச கொலக்கட்டை சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வாங்க கொலக்கட்டை சாப்பிட்லாம். ஓகே, பாய்.